Hello students, welcome to my channel. நீங்கள் நம்ம 12th Maths Chapter 6 Exercise 6.2ல 10th sum பார்க்கலாம். Let A vector, B vector, C vector, 3 non-zero vectors such that C vector is unit vector perpendicular to both A vector and B vector. If angle between A vector and B vector is pi by 6, show that A vector, B vector, C vector is box product of squaring equal to 1 by 4 modulus of A vector square modulus of B vector square சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பார்க்கலாம். ஏபி ரெண்டு வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று ஏ வெக்டார், இன்னொன்று பி வெக்டார். இந்த ரெண்டு வெக்டாருமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா சி வெக்டாருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் சி வெக்டாருக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. நமக்கு என்ன ரூல்ஸ் படி தெரியும்னா ஏ வெக்டார் பி வெக்டாரோட பர்பெண்டிகுலர் வந்து ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இது ரெண்டுத்தோட கிராஸும் வந்து இதோட வேல்யூவுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரும் சி வெக்டாரும் பேரலாக இருக்குது இல்லையா? இப்போ இந்த ரெண்டு பேரலல் வேல்யூவையும் வச்சு தான் சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கொடுத்துருக்க கொஷின்ஸில் உள்ளதெல்லாம் எழுதிக்கலாம் நம்ம. ஸோ ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் இஸ் 3 non-zero vectors. C vector is unit vector. Next வந்து and A vector, C vector is perpendicular to A vector and B vector. அது மாதிரி இதுக்கு ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வெக்டர் வச்சு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஆங்கிள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் பாக்ஸ் ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட்லேயே போட்டுடலாம். ஸோ ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னா இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு இல்லையா? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார். இதை வந்து இப்படியும் எழுதலாம். ஸோ இது மாதிரி வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். இந்த ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரை வந்து அப்படியே மாடுலஸில் தனித்தனியாக போட்டுக்கலாம். அண்ட் சியை தனியாக மாடுலஸில் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஏ வெக்டார் இன்ட்டு காஸ் டீட்டா, டீட்டாவுக்கு வந்து பர்பெண்டிகுலராக இருக்கனால 90 டிகிரி வரும் வேல்யூ இல்லையா? ஸோ இதோட வேல்யூ பை ஆர் அப்படி இல்லைன்னா இதோட வேல்யூ 0. டைரக்ஷன்ஸ் வந்து சேம் சைடில் இருந்தால் 0 அண்ட் ஆப்போசிட் சைடில் இருந்தால் பை, அந்த மாதிரி வேல்யூஸ். ஸோ சி வெக்டர் வேல்யூ யூனிட் வெக்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு 1 ஆயிடும். ஸோ பையோட வேல்யூ என்ன, ஜீரோட வேல்யூ என்னன்னு பார்த்துக்கலாம். பையோட வேல்யூ 1 அண்ட் ஜீரோட வேல்யூ -1. அதனால் ப்ளஸ் ஆர் -1ன்னு போட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னு போட்டோம். இப்போ இதை தனித்தனியாக மாடுலஸில் போட்டுக்கலாம். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸில் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு சைன் டீட்டா. டீட்டாக்கு பதிலாக இவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, பை பை 6. ஸோ சைன் பை பை 6ஓட வேல்யூ 1/2. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2 மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் அண்ட் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். இது இதோட ஆன்சர் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டாரோட வேல்யூ. இது வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயரிங்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். ஸோ ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் பண்ணுறப்ப ப்ளஸில் ஆகிடும். அதனால் நம்ம போடணும் தெரியல. ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு 1/2 ஸ்கொயர் பண்ணோம்னா 1/4ன்னு ஆகிடும். ஏ வெக்டார் ஸ்கொயர் பண்ணோம்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர், பி வெக்டார் ஸ்கொயர் பண்ணோம்னா மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர். இதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.